ஒரு பிளாட் வாங்குறதுக்கும், வீடு வாங்குறதுக்கும் என்ன வித்தியாசம் சார்? அதுவும் பார்த்தீங்கன்னா 2த்துல எது ரொம்ப அதிகம் வேல்யூ இருக்கு? என்னோட சஜஷன்னா, வீட்ட விட பிளாட்டுக்கு தான் வேல்யூ எப்பவுமே அதிகமா இருக்கும். இப்ப நம்ம ஒரு வீடு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்றோம் அப்டின்னா, ஒரு 5 இயர்ஸ்க்கு அப்புறம் அதோட வேல்யூ வந்து கம்மியாகும். டெப்ரிசியேஷன் ஆகும். ஸோ அதனால பிளாட்டுக்கு தான் என்னைக்குமே வேல்யூ அதிகம். இப்போ எனக்கு வந்து இமிடியேட்டா கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணணும். நான் இப்போ வந்து ஒரு ரெண்டட் ஹவுஸ்ல இருக்கேன். நான் ரெண்ட் அதிகமா பே பண்ணிட்டு இருக்கேன். அப்படிங்கிறவங்களுக்கு வந்து கண்டிப்பா மேஜரா வீட்டுக்கு தான் வேல்யூ அதிகமா இருக்கும். ஸோ அவங்க வந்து கன்ஃபார்மா அவங்க வீட்டுக்கு போலாம். ஸோ ஃபர்ஸ்ட் சாய்ஸா அவங்க அத பிரிஃபர் பண்ணலாம். பட் ஆனா எனக்கு வீடு இருக்கு. நான் இன்வெஸ்ட்மென்ட் தான் பண்றேன் அப்டின்னா, இன்வெஸ்ட்மென்ட் பண்றவங்க கண்டிப்பா பிளாட்ல இன்வெஸ்ட் பண்றது தான் என்னைக்குமே வேல்யூ அதிகமா இருக்கும். இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து ஒரு 10 லேக்ஸ்க்கு வந்து பிளாட் வாங்குறேன். நான் திரும்ப என்ன பண்றேன், திரும்ப என்கிட்ட பணம் இருக்கு. நான் வந்து இன்வெஸ்ட் பண்ணலாம்னு ஐடியா பண்ணும்போது, நான் அந்த 10 லேக்ஸ் பிளாட்ல நான் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி அத ரென்ட்க்கு விடுறேன் அப்டின்னா, அதுக்கு எனக்கு வந்து பெரிய ஒரு ப்ராஃபிட் இருக்காது. ஒரு 5 இயர்ஸ்க்கு அப்புறம், ஒரு 10 இயர்ஸ்க்கு அப்புறம் அந்த பிளாட்டுக்கு தான் எப்பவுமே வேல்யூ அதிகமா இருக்குமே தவிர, அந்த கன்ஸ்ட்ரக்ஷனோட வேல்யூ கம்மியாயிடும். ஸோ அதனால நான் ரீஇன்வெஸ்ட்மென்ட் பண்றதுக்கான ஒரு ஆப்ஷன் இருக்கு, ஐடியா இருக்குன்னா, நான் நான் கன்ஸ்ட்ரக்ஷன் போறத விட பிளாட் பர்ச்சேஸ் பண்றது பெஸ்ட்ங்கிறது எங்களோட